கொண்டலாம்பட்டி மண்டல அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் திமுக பகுதி செயலாளர் ஏஎஸ் சரவணன், கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் ஆகியோர் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் கொண்டலாம்பட்டி மண்டலத்திற்கு உட்பட்ட 16 வார்டுகளைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் மேயர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சூரமங்கலம் மண்டலத்தில் பணிபுரிந்த 476 தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் தூய்மை பிரச்சார நிகழ்ச்சி. மத்திய அரசின் ஸ்வச்சதா ஹி சேவா என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு கிராம வங்கியின் நடைபயண நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தூய்மையின் முக்கியத்தை விளக்கும் பாதகைகள் ஏந்தியபடி நடைபயணம் மேற்கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு திரண்டு வாருங்கள். தொழிலாளர் விடுதலை முன்னணி சரஸ்ராம் ரவி அழைப்பு. கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி சிறப்புரையாற்றுகிறார். சேலம் கோட்டையில் மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமனை கண்டித்து விஸ்வ தமிழ் கழகம் ஆர்ப்பாட்டம். விஸ்வகர்மா சமுதாயத்தை அவதூறாக பேசியதால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாயம் குறித்து அவதூறாக பேசிய கருத்துக்களை மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் வாபஸ் பெற கோஷம் எழுப்பினர். மல்லூர் அருகே தந்தை மகள் பேரன் சாலை விபத்தில் பலி. திப்பம்பட்டியை சேர்ந்த இவர்கள் சமயபுரம் கோவிலுக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் மல்லூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட போது லாரி மோதியதால் சம்பவ இடத்திலேயே மூவரும் உயிரிழந்தனர். சேலம் அண்ணா சிலை அருகே CITU தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டம். 192 பேர் கைது. சென்னையில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் அமைக்க அந்நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சேலம் மாநகராட்சி எல்லை விரிவுபடுத்தப்படுகிறது. கண்ணங்குறிச்சி, கருப்பூர், சன்னியாசிகுண்டு, எருமாபாளையம், அமானி, கொண்டலாம்பட்டி, கொண்டப்பநாயக்கன்பட்டி, செட்டிப்பட்டி ஆகியவற்றின் கூடிய பல ஊராட்சிகள் சேலம் மாநகராட்சியுடன் விரைவில் இணைக்கப்படுகிறது. அக்டோபர் 4ஆம் தேதி சேலம் வரும் சுற்றுலாத்துறை அமைச்சர் R. ராஜேந்திரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க முடிவு. டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி உத்தரவு. ஆத்தூரை சேர்ந்த அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர் அபிஷேக் எலக்ட்ரிக் சைக்கிள் தயாரித்தார்.